என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் இப்ப நடைபெறுகிற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள், அதுல இந்த கோட்டாபாய ராஜபக்ச எங்கே எல்லாம் சிக்கி இருக்கிறார் என்று இப்ப சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளையானுடைய மிக நெருங்கின சகா இனிய பாரதிக்கு எதிராக 7 கொலை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குதாம். அதோட இந்த அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இருந்த நீதிமன்ற ஆவண காப்பகத்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலையும் இந்த பிள்ளையான் தரப்பு தான் சிக்கி இருக்கிறார்கள். அது பற்றியும் விரிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய ஒரு உயர் அதிகாரத்தில் இருந்த புத்த பிக்குவுக்கு எதிராக இன்றைக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகலருக்கும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தால ஒரு புதிய திட்டமும் மறைமுகப்படுத்தப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இன்றைக்கு மதியம் 11:30 மணி அளவில் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய தரப்பால நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னா, இப்ப நடைபெறுகிற இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு விசாரணைகளுக்குள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன கைது செய்ய வேண்டாம், அதை தடுக்கிறதுக்காக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதே பிடிஏ, இதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ இளைஞர்களை கைது செய்திருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்ச இப்ப அதே சட்டத்துக்குள்ள தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். உண்மையிலேயே இதற்கு பின்னணியில என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுரேசால பிள்ளையான், அதே போல பிரான்ஸ் நாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த அசாத் மௌலானா என்று சொல்லி இந்த முக்கியமான நபர்கள் வழங்கின எல்லா சாட்சியங்களுமே இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக இருக்குதாம். இதுல பிரதானமாக இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு உடனடியாக இந்த சுரேசாலவுக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வு, பிள்ளையான் கொலை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட விவகாரம், குண்டு தாக்குதலுடைய மிக பிரதானமான ஆவணங்கள் எல்லாமே காணாமல் போன செயற்பாடு, அதே போல சாரா ஜாஸ்மினுக்கு எதிரான டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கை என்று சொல்லி இந்த பிரதான குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேல தான் சுமத்தப்பட்டிருக்குதாம். அதை விட இவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அப்ப இந்த குண்டு தாக்குதல் விசாரணைகள்ல மிக மும்மரமாக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருந்த இந்த ஷானி அபயசேகரவோட சேர்த்து 200க்கும் மேற்பட்ட இந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளை தன்னிச்சையாக இடமாற்றி இருக்கிறார். அவர்கள் எல்லோரையுமே இந்த குண்டு தாக்குதல் விசாரணைகளில் இருந்து வெளியில கொண்டு வந்து வேறு பல விசாரணைகளுக்குள்ள முடக்கி விட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த ஷானி அபயசேகரவுக்கு பதவி குறைப்பு வழங்கினதோட அவரை இன்னும் ஒரு அதிகாரிகளுக்கு கீழே பணியாற்றுமாறு விட்டிருக்கிறார். இது எல்லாமே இந்த குண்டு தாக்குதல் விசாரணையை தடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு என்று சொல்லி இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேல பலவிதமான வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்குது. இதால இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டா கைது செய்யப்படுறது உறுதி என்று சொல்லியும் அதை தடுக்கிறதுக்காகத்தான் இப்ப நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் வருகிற கிழமை இல்லாட்டிக்கு இந்த மாதம் முடிவடைகிற தருவாயில இந்த கோட்டாபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட போகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது? இவருக்கு ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த விசாரணைகளில் வைத்து இவர் கைது செய்யப்படுவாரா, எப்படியான நகர்வுகள் இடம்பெற போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இந்த பிள்ளையானுக்கு எதிராக நேற்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை இடம்பெற்றது. இதுல இந்த பாதுகாப்புக்கு சிக்கல்களை காரணம் காட்டிக்கொண்டு பிள்ளையான் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படையில அதற்கு பதிலாக ஜூம் தொழில்நுட்பம் மூலம் அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே இந்த நீதிமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த பிள்ளையானுக்கு எதிராக புதிதாக 5 கொலை குற்றச்சாட்டுகளும் அவருடைய பிரத்யேக சகா மிக நெருங்கின நண்பர் என்று சொல்லப்படுகிற இந்த இனிய பாரதிக்கு எதிராக 7 கொலை குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, 2006ஆம் ஆண்டு கடமையில் இருந்த ஒரு காவல்துறை உத்தியோகத்தரை சுட்டு கொலை செய்தது, கப்பம் வழங்க மறுத்த ஒரு வர்த்தகரை கடைக்குள்ள வைத்தே சுட்டு படுகொலை செய்தது, கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக ஒரு உறுப்பினரை சுட்டு படுகொலை செய்தது, பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி படுகொலை செய்தது என்று சொல்லி இந்த பிள்ளையானுக்கு எதிராக 5 புதிய கொலை குற்றச்சாட்டுகளும் அவருடைய பிரத்யேக சகா இனிய பாரதிக்கு எதிராக 7 கொலை குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்த கொலைகளோட தொடர்புடைய நபர்கள் என்று சொல்லி காத்தான்குடி பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய முகமது சிபான், முகமது சஹீத் என்று சொல்லி 2 நபர்களும் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் இப்ப தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன சம்பவம், ஒரு புதிய சம்பவம் தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, சரியா 4 வருடத்துக்கு முன்னுக்கு 2022ஆம் ஆண்டு இந்த அக்கரைப்பற்று பிரதேசத்தில் இருந்த நீதிமன்றத்தினுடைய ஆவண காப்பகம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதற்கு பின்னணியில் பல
பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா இந்த தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது இந்த பிள்ளையான் தரப்பு தான் என்று சொல்லியும் இப்ப கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிற நபர்கள்ட்ட இருந்து இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதாக நேற்று நீதிமன்றத்தில் வைத்து சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இந்த ஆவண காப்பகம் எரிக்கப்பட்டது, அங்க இவர்களுக்கு எதிராக என்ன ஆதாரங்கள் இருந்தது என்று சொல்லி இப்ப புதிய விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. என்ன தகவல்கள் வெளிவரப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையினுடைய ஒரு புத்த பிக்கு ஒருவருக்கு இன்றைக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இவர் யார், அவருடைய பெயர் என்னன்னு சொல்லி வெளியிடப்படையில, ஆனா இவர் உயர் அதிகாரத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு தேரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இந்த புத்த பிக்குவினுடைய கட்டுப்பாட்டு இவருடைய பொறுப்புக்கு கீழே இருந்த ஒரு இடத்துக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி இந்த சிகிச்சைகளுக்காகவும் வழிபாடுகளுக்காகவும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை தவறான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார். இந்த விடயம் அவருடைய பெற்றோருக்கு உடனடியாகவே தெரிய வந்து அது காவல் நிலையத்தில் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த புத்த பிக்குவுக்கு எதிராக ஒரு நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு எதிராக சகல ஆதாரங்களுமே நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதால உடனடியாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைக்கு அவருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதுல இந்த தண்டனை வழங்கப்பட்ட பிறகு நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா இந்த மத தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சமூகத்தில் அதிக நம்பிக்கை பெற்றவர்கள். யாராவது அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தினாலோ இல்ல அதை வச்சு கொண்டு இப்படியான இழி செயல்களில் ஈடுபட்டாலோ அவர்களுக்கு சட்டத்தில் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அது யாராக இருந்தாலும் இதில் இருந்து தப்ப முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த செயற்பாடு. இப்படி இருக்கேதான் இப்ப வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்களுக்கு என்று சொல்லி அங்க வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கல்வி கற்கிறவர்கள், பணி புரிகிறவர்கள் என்று சொல்லி சகலருக்குமாக ஒரு புதிய திட்டத்தை இலங்கை அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்குது. இன்றைக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் நடைமுறையாகுது. என்ன என்று சொன்னா லங்கா கனெக்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய செயலி உருவாக்கப்பட்டிருக்குது. புதிய மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டிருக்குது. இது யாருக்கு எப்படி பயன்படுத்தப்பட போகுது என்று சொன்னா இப்ப நீங்கள் வெளிநாடுகளில் படிச்சு கொண்டிருந்தாலோ பணிபுரிஞ்சு கொண்டிருந்தாலோ இல்ல நீங்கள் அங்க தங்கி இருந்தாலோ உங்களுக்கு ஏதோ ஒரு அவசர தேவை இருக்குது, நீங்கள் ஒரு முறைப்பாடை பதிவு செய்யணும், இல்ல ஏதோ ஒரு தகவலை சரிபார்த்து கொள்ளணும், இலங்கை அரசாங்கத்தோட தொடர்புகளை ஏற்படுத்தணும் என்று சொன்னா இனிமேல் இந்த செயலி மூலமாகவே நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த லங்கா கனெக்ட் என்ற இந்த ஆப்பின் மூலமாக உங்களுடைய எந்த வகையான முறைப்பாடா இருந்தாலும் உடனடியாகவே பதிவு செய்து கொள்ள முடியும். அதே போல இந்த தூதரக நடவடிக்கைகள் உங்களுக்கு புதிதாக ஏதாவது தகவல்களை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா கூட இதே செயலி மூலம் நீங்கள் அதை செய்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இவ்வளவு காலம் இப்படி வெளிநாட்டுக்கு பணிபுரிய போகிறவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்கள், ஆனா அதை முறைப்பாடாக வழங்கணும் என்று சொன்னா அதற்கு ஒரு நீண்ட செயல்முறை காணப்பட்டது. ஆனா இப்ப நீங்கள் உங்களுடைய மொபைல் போன்ல இந்த லங்கா கனெக்ட் என்று சொல்ற இந்த செயலியை தரவிறக்கம் செய்து போட்டு அதுல மிகச் சுலபமாக உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம சகல நடவடிக்கைகளையும் இந்த ஒரே ஆப் மூலமாகவே நீங்கள் செயற்படுத்திக் கொள்ள முடியும். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த செயற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது பற்றியும் அதே போல இலங்கையில இப்ப நடைபெறுகிற இந்த வழக்கு விசாரணைகள் மிக முக்கியமாக இந்த கோட்டாபாய ராஜபக்சவால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்ன கைது செய்ய வேண்டாம் என்ற அந்த மனு பத்திரம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.